விஜயபுரிங்கிற நாட்டை விவேகவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டுகிட்டு வந்தாரு. அவரோட அரசவையில நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அரசர் எல்லா அறிஞர்களையும் பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது? அப்படின்னு கேட்டார். அரசர் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் சொன்னாரு, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான் அரசரே. உயிரில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. உடனே இரண்டாவது அறிஞர் சொன்னாரு, மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது அப்படின்னு இரண்டாவது அறிஞர் சொன்னாரு. இதை கேட்டதும் மூணாவது அறிஞர் சொன்னாரு, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணமும் வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான். இப்படின்னு அவரோட பதில சொன்னாரு. நான்காவது அறிஞர் சொன்னாரு, அரசே, அரசே, நமது பூமிக்கு வேண்டியது ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்கு சூரியனிடமிருந்து தான் கிடைக்கிறது. எனவே சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் வாழ முடியாது. சூரியன் தான் உயர்ந்தது. அப்படின்னு நான்காவது அறிஞர் சொன்னாரு. ஐந்தாவது அறிஞர் சொன்னாரு, வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே நான் கூற வருவது அன்புதான் மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு ஐந்தாவது அறிஞர் சொன்னாரு. கடைசியா இப்போ ஒரு அறிஞர் எழுந்திருச்சு அவருடைய கருத்தை சொல்ல வந்தார். அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்தது. நமக்கு காலம் இல்லை என்றால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு ஏது நேரம்? பொறுமையாக இருக்க என்ன அவசியம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிக மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப்பணிகளுக்கு எந்தெந்த வகையில் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அரசர் இந்த 6 அறிஞர்கள் சொன்னதையும் யோசிச்சு பார்த்தாரு. என்னுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு நான் எனது கருத்தை கூறுகிறேன். ஆறாவதாக கூறிய அறிஞர் மிகவும் அருமையாக கூறினார். நான் அவரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னு சொல்லி 6ஆவதா சொன்ன அறிஞரை ரொம்பவே பாராட்டினாரு. காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படின்னு சொல்லி பாராட்டி பரிசு கொடுத்தாரு. எனது பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் இவரை எனது அரசவையின் அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மொத்த 5 அறிஞர்களுமே அரசரை பாராட்டினாங்க. இது மூலியமா அங்க இருந்தவங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, காலம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் விலை மதிக்க முடியாத பொருள். காலத்தை தவற விட்டவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எனவே எனவே இளமையிலேயே நன்கு கற்க வேண்டும்.